ஹாய் குட் மார்னிங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டேனாலே கையலுக்கு வேலை தான். அப்படி என்ன வேலைன்னு கேட்குறீங்க? ஓடுறது, தாவறது, பறக்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சமைக்க சொல்லி. சரி, ஓகே, என்ன பண்ணுறது, நம்ம தான் ஃபேமிலி உமன்ஸ் ஆச்சே, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேங்க. என்ன குழம்புனா, ஃபஸ்ட்டு மீன் சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேங்க. அதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லையா அப்படியே கொஞ்சமாக இடித்தாலும் இடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயை வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு வணக்கிட்டு அப்புறம் அதுக்குள்ளே தக்காளியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி வணக்குன்னு வணக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து அதையும் நல்லா இடித்து அப்படியே வாசனைக்காக அப்படியே சூப்பராக சேர்த்துக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. அப்புறம் என்ன, கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா மீன் குழம்புக்கு புளி ரொம்பவே முக்கியம். அடுத்து என்னங்க, மசாலா தான். நான் என்ன மசாலா எடுத்துருக்கேன்னா, மீன் குழம்பு மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கரம் மசாலா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வீட்டில் செஞ்ச அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் ஒன்றா போட்டு சேர்த்துட்டு ஒரு கிண்டி அப்படியே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தனியாத்தூளோ சேர்த்துருக்கிறதுனால குழம்பு சீக்கிரமாக தடிச்சிடும். நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி சாறையும் எடுத்து அப்படியே அதிலே ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா தலபுலன்னு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் இறக்க போகிற ஸ்டேஜில் தான் மீன் போடணும். அதுக்குள்ளேயே போட்டால் மீன் கரைஞ்சி போயிடும். எல்லாருக்கும் தெரியாமல் இல்லை, பட் பிகினர்ஸுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லாவே தடிச்சிடுச்சு. மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருந்தாலே போதுங்க, அப்படியே செம்மையாகிடும். அடுத்தது என்ன, அப்படியே கருவேப்பிலையை நல்லா தூவி அப்படியே கிண்டி அப்படியே கமன்னு வாசனையோடு பரிமாற வேண்டியது. அப்படியே ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா எப்படி அப்படியே கிரேவியில் அப்படியே சும்மா செம்மையாக இருக்குல்ல. ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, நான் சிக்கன் தான் எடுத்துருக்கேங்க. சிக்கனை வந்து சில்லி போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து மசாலாலாம் கலந்து வச்சிட்டேங்க. மசாலா கலந்து வச்சுட்டு சரி ஓகே, என்னென்ன மசாலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மணக்காடு மசாலாவும், மக்காசோள மாவும், காஷ்மீரி கலர் பவுடரும், காஷ்மீரி சில்லி பவுடரும் இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அது நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படியே கொஞ்சமாக மழை சாரல் மாதிரி போட்டு அப்படியே தூவி எடுத்துக்கலாங்க. நம்ம சில்லியை அப்படியே சும்மா கமகமான வாசனை அப்படியே வரும் தெரியுமா? ஓகே, திரும்ப அந்த நான்ஸ்டிக் தவளை திருப்புறதாங்க கொஞ்சம் கஷ்டம். நீ திரும்ப ஓகே, குட், வெரி குட். எல்லாத்தையும் இப்போ திருப்பி போட்டாச்சு. ஆஹா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே குழந்தைங்களும் அதுக்குள்ளே என்ன வாசனை வருதுன்னு வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்கடா ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிட்டேன். கூப்பிட்டதும் வராரு ஒரு சிங்கக்குட்டி. ஆஹா, அப்படியே பார்த்ததுமே என்ன ஒரு ஆனந்தம். ஓகே, நல்லா சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அவங்களும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் என்னங்க, ஒரு என்ன கூட துணி இருக்குது துவைக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க. இதெல்லாம் துவைச்சி முடிச்சு காய வச்சுட்டு இன்னும் நிறைய வேலை இருக்குது நமக்கு. அதெல்லாம் வீடியோவாக போட்டால் நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கே போர் அடிச்சிடும். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன். எல்லா உமன்ஸுக்கும் டாட்டா, பாய் பாய். நீங்களும் நல்லா வேலை பண்ணுங்கள், வீட்டில் நல்ல பேர் வாங்குங்க என்ன மாதிரி. அப்புறம் எந்த ஒரு வேலையும் சலிக்காமல் செய்யுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் தான் நம்ம வேலை செய்கிறோம். அதனால் எந்த ஒரு வேலையை சலிச்சுட்டு செஞ்சோம்னா நமக்கே போர் அடிச்சிடும். அதனால் நம்ம வேலை நம்ம தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி செஞ்சால் எல்லா உமன்ஸும் கெத்து கேர்ள்ஸ் ஆகிடுவீங்க. பாய், டாடா, see you.